shear force and bending moment diagram for simply supported beam loaded as shown in figure. So இது என்னது simply supported நாலே அந்த 2 ends-லயுமே என்ன இருக்கும் சப்போர்ட் ஆகிருக்கும், அதுதான் simply supported. ஓகேவா? இது என்ன கொடுத்திருக்காங்க 2 4 2 கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இதுதான் நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ டோட்டல் அப்வர்ட் எதெல்லாம் அப்வர்ட் போகுது, RA அப்வர்ட் போகுது, RB அப்வர்ட் போகுது. ஸோ RA பிளஸ் RB. நெக்ஸ்ட் டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எதெல்லாம் டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகுது, ஆரோ மார்க் பார்க்கணும். டவுன்வர்ட்னா இந்த ஆரோ மார்க்கை பார்க்கணும். ஓகேவா? ஸோ 2 4 2 அது எல்லாமே இஸ் ஈக்குவல் டு இந்த சைட் கொண்டு வந்து நெக்ஸ்ட் RA பிளஸ் RB இஸ் ஈக்குவல் டு இது எல்லாமே ஆட் பண்ணிருங்க. உங்களுடைய ஆன்சர் 8 கிலோமீட்டர். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், டேக்கிங் மொமெண்ட் அபவுட் A எடுக்கணும். எது எடுக்கணும், டேக்கிங் மொமெண்ட் அபவுட் A. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரம் ரைட்ல இருந்து லெஃப்ட பார்க்கணும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க RBங்கிறது எனது பிளஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் RB. ஸோ இது வந்து அப்வர்ட். அப்ப அப்வர்ட்னா என்னது பிளஸ். ஓகேவா? பிளஸ் RB எது வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்கணும், A வரைக்கும். ஏன்னா நம்ம டேக்கிங் மொமெண்ட் அபவுட் A எடுத்திருக்கோம். ஸோ A வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்கணும். எவ்வளவு 1 2 3 4, அதனால 4. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 2ங்கிறது டவுன்வர்ட். ஸோ டவுன்வர்ட்னா என்னது, ஃபர்ஸ்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் எழுதிக்கணும். ஸோ மைனஸ். ஸோ டவுன்வர்ட்னா மைனஸ். லோடு எவ்வளவு, லோட் 2. எது வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்கணும், A வரைக்கும். ஸோ 1 E-ல இருந்து A வரைக்கும் பார்க்கணும். 1 2 3. ஸோ 3. நெக்ஸ்ட் லோடு என்ன இருக்குது 4. அது என்னது, இது டவுன்வர்ட் டைரக்ஷன். ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷன்னா மைனஸ். ஸோ 4 இன்டூ D-ல இருந்து இப்போ A வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். எவ்வளவு 1 2 2. நெக்ஸ்ட் லோடு இது பாருங்க, இதுவுமே மைனஸ் டவுன்வர்ட் தான். அப்ப டவுன்வர்ட்னா என்னது மைனஸ். அதுக்கப்புறம் என்னது 2 இன்டூ C-ல இருந்து A வரைக்கும் பார்க்கணும். டிஸ்டன்ஸ் அளவு 1. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் 4 RB 3 2 6 4 2 8 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இந்த இஸ் ஈக்குவல் டு 0க்கு அந்த சைடு கொண்டு போயிரும். ஸோ அதனால பிளஸ் மைனஸ் இருக்குது, இந்த சைடு பிளஸ் ஆயிடுது. ஸோ நீங்க இதை பண்ணீங்க அப்படின்னா 16 வருது. ஸோ RB இஸ் ஈக்குவல் டு 16 டிவைட் பை 4 4. ஓகேவா? இப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணோம் அப்படின்னா RA பிளஸ் RB இஸ் ஈக்குவல் டு 8 கிலோ நியூட்டன் நீங்க கொடுத்திருந்தாங்க. இப்போ இதுல RB உடைய வேல்யூ 4 போட்டோம் அப்படின்னா நமக்கு RA உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், shear force and bending moment diagram. அதுதான் நம்மளுடைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் shear force diagram. ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குதோ ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இங்க எழுதிடும். shear force at B, shear force at E, D, C, A. இங்க எழுதியாச்சா? B, E, D, C, A. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து அப்போர்ட்ல போகுது. இந்த Bங்கிறது அப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். RA உடைய அப்ப RB உடைய வேல்யூ 4, RA உடைய வேல்யூ 4 தான். ஓகேவா? அப்ப RB உடைய வேல்யூ அப்போர்ட்ல போகுது. அப்ப அப்போர்ட்னா என்னது பிளஸ். ஓகேவா? பிளஸ் RB அந்த B இந்த shear force at B அப்படின்னா இந்த B மட்டும் தான் பார்க்கணும், மத்த எதையும் பார்க்கணும். ஓகேவா? எவ்வளவு 4, அதனால 4 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் E. சோ E பார்க்கும்போது shear force என்ன சொல்லியிருக்கேன், E-ல ஆக்ட் ஆகிற லோடையும் எடுத்துக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற லோடையும் எடுத்துக்கணும். ஓகேவா? பெண்டிங் மொமெண்ட்னா அந்த இடத்துல இருக்கிற லோடு வந்து வராது. ஓகேவா? shear forceல அந்த இடத்துல ஆக்ட் ஆகிற லோடையும் நம்ம எடுத்துக்கணும். சோ shear force at E. சோ அப்ப நம்ம E மேல 2 இருக்குது, அதுக்கு முன்னாடி RB உடைய வேல்யூ இருக்குது. சோ RB உடைய வேல்யூ அப்வர்ட்னா என்னது பிளஸ், RB உடைய வேல்யூ 4. ஓகேவா? நெக்ஸ்ட் E-ல என்ன ஆக்ட் ஆகுது, 2ங்கிற லோட் ஆக்ட் ஆகுது, அது வந்து டவுன்வர்ட். சோ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 2 கிலோ நியூட்டன். நெக்ஸ்ட் shear force at D. D பார்க்கணும் அப்படின்னா D-ல ஆக்ட் ஆகிற லோடையும் எடுத்துக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற லோடையும் எடுத்துக்கணும். ஓகேவா? சோ அது ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற லோடு வந்து RBங்கிறது அப்வர்ட். அப்ப அப்வர்ட்னா பிளஸ், அதனுடைய வேல்யூ 4. நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இருக்குது 2ங்கிற லோடு டவுன்வர்ட்ல இருக்கு. சோ மைனஸ் 2. நெக்ஸ்ட் D-ல ஆக்ட் ஆகிற லோடு எடுத்துக்கணுமா, அப்ப D-ல ஆக்ட் ஆகிற லோடு டவுன்வர்ட் தான். சோ டவுன்வர்ட்னா மைனஸ். சோ இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் -2 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், shear force at C. C-ல பாருங்க என்ன லோட்லாம் இருக்குது, C லோடு எடுத்துக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் RB வந்து பிளஸ், அதோட வேல்யூ 4. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இது டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆனது -2. இங்கேயும் பாருங்க டவுன்வர்ட் டைரக்ஷன் தான். அப்போ -4. எது வரைக்கும் எடுக்கிறோம், C. அப்போ C வரைக்கும் உள்ள லோட பார்க்கணும். C-ல ஆக்ட் ஆகிற லோடு மைனஸ் தான், டவுன்வர்ட் தான், அதனால -2. இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -4 கிலோ நியூட்டன் வருது. நெக்ஸ்ட் shear force at A. A பார்க்கறோம் அப்படின்னா A-ல ஆக்ட் ஆகிற லோடு எடுத்துக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற லோடையும் எடுத்துக்கணும். சோ இங்க இருந்து பார்ப்போம். சோ RB மேல போகுது, சோ அப்வர்ட்னா பிளஸ், அதோட வேல்யூ 4. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ -2. இங்க டவுன்வர்ட் டைரக்ஷன் -4, இங்க டவுன்வர்ட் டைரக்ஷன் -2. ஓகேவா?
நெக்ஸ்ட் RAல ஆக்ட் ஆகுறது என்னது அப்வர்ட்ல போகுது. சோ +4. நான் கண்டிப்பா என்ன சொல்லிருக்கேன் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது லாஸ்டா உங்களுக்கு 0 அப்படின்னு வரும். அதே இது பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும்? இப்போ இந்த இடத்துலயும் ஏலயும் 0 தான் வரும், பிலயும் 0 தான் வரும். ஓகேவா? ஏன்னா லோடு இருக்குது பட் டிஸ்டன்ஸ் இல்ல. அதனால. இப்போ நமக்கு என்ன பார்க்க போறோம்? பெண்டிங் மொமெண்ட் பார்க்க போறோம். இப்போ பெண்டிங் மொமெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? பியும் 0. நீங்க ஆட்டோமேட்டிக்கா பியும் 0, ஏயும் 0 போட்டுடலாம். ஓகேவா? கண்ண மூடிட்டு போட்டுடலாம். பட் இருந்தாலும் நான் சொல்றேன். ஓகேவா? பெண்டிங் மொமெண்ட் பி வந்து 0. இப்ப பார்க்கிறோம். பார்க்கும்போது பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னாலே என்னது? ல எடுக்கிற ல ஆக்ட் ஆகிற லோட எடுக்கக் கூடாது. ஓகே. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஷியர் ஃபோர்ஸ்ல எடுக்கணும். பெண்டிங் மொமெண்ட்ல எடுக்கக் கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். அது பார்த்துக்கோங்க. மொமெண்ட்னா என்னது? பாயிண்ட் லோட்னா லோட் இன்டு டிஸ்டன்ஸ். இதே இது யூடிஎல்னா லோட் இன்டு டிஸ்டன்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை 2. அத எழுதி எழுதி ஒரு ஒரு சம்மா பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ல பார்க்கிறோம் அப்படின்னா, அதுல ஆக்ட் ஆன லோட் எடுத்துக்க கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன லோட் இருக்குன்னு பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி RB தான் இருக்கு. RBனா என்னது? பிளஸ். ஏன்னா அப்வர்ட் போகுது. அப்வர்ட்ல இருக்கிறதுனால இங்க பிளஸ் போட்டாச்சு. RB உடைய வேல்யூ 4. அப்ப தானே? அப்ப வரைக்கும் பார்க்கணும். வரைக்கும் டிஸ்டன்ஸ் அளவு 1. அதனால 1. அப்போ ஆன்சர் 4 கிலோ நியூட்டன் மீட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கும்போது ல ஆக்ட் ஆக லோட எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த 2 லோட் இருக்குது. சோ RB னானது பிளஸ். அப்போ பிளஸ் RB உடைய வேல்யூ 4. ஓகேவா? 4 இன்டு எது வரைக்கும் பார்க்கணும்? டிஸ்டன்ஸ் D வரைக்கும். அப்ப D வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2. அதனால 4 இன்டு 2. நெக்ஸ்ட் Dக்கு முன்னாடி இன்னொரு வேல்யூ என்ன இருக்குது? இந்த 2 கிலோ நியூட்டன் இருக்குது. இது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்ப டவுன்வர்ட் டைரக்ஷன்னா மைனஸ் 2 இன்டு லோட் போட்டாச்சு. பாயிண்ட் லோட் ஆனது லோட் இன்டு டிஸ்டன்ஸ் பார்க்கணும். எது வரைக்கும்? D வரைக்கும். அப்புறம் டிஸ்டன்ஸ் அளவு 1. சோ இத நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கிறோம். ல ஆக்ட் ஆகுற லோட எடுக்கக்கூடாது. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற லோட் மொத்தம் 3 லோட் இருக்குது. ஃபர்ஸ்ட் RB னானது அப்வர்ட் டைரக்ஷன். சோ RB உடைய வேல்யூ 4. நெக்ஸ்ட் எது வரைக்கும் பார்க்கணும்? டிஸ்டன்ஸ் C வரைக்கும். B ல இருந்து C வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அளவு 3. அதனால 4 இன்டு 3. நெக்ஸ்ட் இது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ அதனால மைனஸ். சோ லோட் எவ்வளவு? 2. 2 இன்டு எது வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்கணும்? C வரைக்கும் பார்க்கணும். அப்ப டிஸ்டன்ஸ் 2. 2 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இது டவுன்வர்ட் டைரக்ஷன். சோ மைனஸ். லோட் எவ்வளவு? 4. 4 இன்டு எது வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்க்கணும்? C வரைக்கும் பார்க்கணும். அதனால 1. சோ இது நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். இங்க நம்ம என்ன லெட்டர் போடுறோமோ அது வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸ கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இப்ப பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி மொத்தம் 4 லோட் இருக்கு. ஓகேவா? ல ஆக்ட் ஆக லோட எடுக்கக்கூடாது. அப்போ லோட் ஆக்ட் ஆக எடுக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ RB பிளஸ் மேல தானே அப்வர்ட் தானே போகுது. சோ அப்வர்ட்னா என்னது? பிளஸ். பிளஸ் RB இன்டு எது வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுக்கணும்? வரைக்கும். அப்போ 1, 2, 3, 4. 4 போட்டாச்சா? நெக்ஸ்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன். டவுன்வர்ட்னா மைனஸ். லோட் எவ்வளவு? 2. 2 இன்டு டிஸ்டன்ஸ் அளவு வரைக்கும் பார்க்கணும். ல இருந்து வரைக்கும் பார்க்கணும். டிஸ்டன்ஸ் அளவு 3. 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒரு டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கு. டவுன்வர்ட் ஆனது மைனஸ். லோட் எவ்வளவு? 4. 4 இன்டு டிஸ்டன்ஸ் அளவு 2. 2 போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னது? டவுன்வர்ட் டைரக்ஷன். டவுன்வர்ட் டைரக்ஷனோட வேல்யூ 2. சோ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 1. இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 0 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர்னு வந்துரும். ஓகேவா? அப்ப சப்போஸ் நீங்க எங்கேயோ மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னா வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து எப்படி ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம், பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் போடுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம்க்கு என்ன பண்ணுங்க? கால்குலேட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் RB. RBனா என்னது? அப்வர்ட். அப்வர்ட்னா என்னது? பிளஸ். அப்போ பிளஸ். RB உடைய வேல்யூ என்னது? 4. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? 4 வரைக்கும் ஒரு கோடு போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் Bக்கும் Eக்கும் எந்த ஒரு லோடு இல்ல. சோ Bக்கும் Eக்கும் எந்த ஒரு லோடு இல்ல. சோ ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட் ங்கிற பாயிண்ட் வந்தாச்சு. ஓகேவா? என் கர்சர் பாருங்க எங்க வருதுன்னு அந்த கர்சரை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ங்கிற ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் அது இந்த ங்கிற பாயிண்ட்ல 2ங்கிற லோட் ஆக்ட் ஆகுது. அது என்ன ஆக்ட் ஆகுது? சோ டவுன்வர்ட்ல ஆரோ மார்க். அப்ப டவுன்வர்ட்னா என்னது? மைனஸ். அப்போ -2. -2 போட்டு என்ன பண்ணுங்க? இஸ் ஈக்குவல் டு பண்ணிக்கோங்க. சோ வேல்யூ என்னது? 2. அப்போ 4 மேல இருக்குன்னா கொஞ்சம் 2 வந்து கொஞ்சம் கீழ தான் இருக்கும். ஓகேவா? 2 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் க்கும் Dக்கும் பாருங்க. எந்த ஒரு லோட் இங்க ஆக்ட் ஆகல. சோ க்கும் Dக்கும் ஒரு லோட் ஆக்ட் ஆகல. சோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் D. பாயிண்ட் Dல ஆரோ மார்க் என்ன இருக்குது? டவுன்வர்ட். சோ டவுன்வர்ட்னா என்னது? மைனஸ். ஓகேவா? மைனஸ். லோட் எவ்வளவு? 4. 4 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? -2. அப்ப என்ன பண்ணிருக்கேன்? என்ன சொல்லியிருக்கேன்? இந்த லைனுக்கு கீழ தான் என்னது? மைனஸ். அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த லைனுக்கு கீழ கொண்டு வந்துடணும். 2. ஓகேவா? திரும்ப Dக்கும் Cக்கும் பாருங்க எந்த ஒரு லோட் ஆக்ட் ஆகல. சோ 2 அதுக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த Cங்கிற பாயிண்ட்ல பாருங்க 2. அது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன். எவ்வளவு வேல்யூ? -2. அப்ப வேல்யூ எவ்வளவு? இஸ் ஈக்குவல் டு -4. அப்ப என்ன பண்ணும்?
இதுக்கும் கீழே கொண்டு வந்துடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்கும் ஏக்கும் பாருங்க எந்த ஒரு லோடு இல்ல. அப்ப ஏல அப்போர்ட் டைரக்ஷன் அப்ப RA உடைய வேல்யூ என்னது? இங்க வரைக்கும் வந்துட்டீங்க. இப்போ டைரக்ஷன் வந்து அப்ல போகுது. ஆரோ மார்க். சோ பிளஸ். நெக்ஸ்ட் RA உடைய வேல்யூ என்னது? 4. சோ 4 போட்டீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்ட்டா இந்த பாயிண்ட்ல வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் எப்படி போடணும்? அது வந்து இங்க குடுத்திருக்கிற வேல்யூஸ் வச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா? 0. சோ இந்த பாயிண்ட் B ல 0. அதே மாதிரி A ல 0. A ல 0 குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் E ல இதுக்கு நேரா என்ன பண்ணணும்? ஒரு ஒரு லைன் டிரா பண்ணிக்கணும். ஓகேவா? சோ ரொம்ப லைட்டா டிரா பண்ணிக்கணும். ரொம்ப டார்க்கா பண்ணாதீங்க. ஓகேவா? E ல வேல்யூ எவ்வளவு இருக்குது? 4. சோ இங்க இருந்து E ல 4. இங்க எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்ல தான் வரையணும். ஏன்னா இங்க எல்லாமே பாயிண்ட்லோட தான் இருக்கு. எங்கேயுமே இங்க UDL இல்ல. UDL வந்தா மட்டும் தான் இந்த பாராபோலிக் அப்படிலாம் நம்ம எழுதணும். ஓகேவா? சோ 4. நெக்ஸ்ட் D எவ்வளவு? 6. அப்போ 4க்கு மேல கொஞ்சம் இந்த Dங்கிற லைன்ல 6 குறிச்சுக்கோங்க. திரும்ப C. C ல எவ்வளவு? 4 தான். அப்ப இந்த 4ம் 4ம் கொஞ்சம் சேமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 4. நெக்ஸ்ட் A உடைய வேல்யூ 0. சோ இப்படிதான் நம்ம பெண்டிங் மொமெண்ட் டயகிராம் வரையணும்.